கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலையும் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூட பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமெட்டிக்கல் முறையில் லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம தரக்கூடிய லெவல் செக்யூரசி அந்தளவுக்கு 100% இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறேன். ஐ எம் நாட் எ சிவி ரிசர்வ் பர்சன், சரிங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா திரையில் தெரியக்கூடிய இந்த ஜிமேட் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்படி தந்துட்டுருக்கேன். அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன அடிச்சு அப்படின்றத வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேருந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம 8ஆம் தேதி தந்த லெவல்ஸ் இது தான். ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் இன் பாயிண்ட் லெவலில் சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்னமா ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய ஃபால் ஆனா அப்படின்றத. அதுக்கப்புறம் இன்றைக்கான லெவல்ஸ் வந்து காலையிலேயே வந்து நான் உங்களுக்கு தந்துட்டேன். மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறான் அப்படின்னா ஸோ இந்த 23,984க்கு மேலே வரான் அப்படின்னா அதாவது இந்த லெவல்லே தந்துட்டானா 882 895 மேலே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த லெவல் 984க்கு மேலே வந்தானா இங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, சரிங்களா? ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் முன்னாடியே தந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க்கில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து குரூப்பில் மெசேஜ் போட்டேன், பாசிபிள்னா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன வித்தின் எ மினிட் வந்து சேம் டைம் 9:15க்கு நம்ம டைமுக்கு இங்கே 6:45 24,000 புட்டையும் அண்ட் 23,800 கால் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து மெசேஜ் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,700ம் 23,800 கால் ஆப்ஷனும் அபவ் சஸ்டெயின் பண்ணிட்டான். ஃபோக்கஸ் சின்றதையும் சேம் வித்தின் எ மினிட் ஒரு நிமிஷத்துலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சுட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் 24,050ம் 24,073 இம்பார்ட்டன்ட் ரிஜெக்ஷன் ஜோன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக வந்து பாருங்கள், இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக வந்து அப்படியே ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டான். என்ன காரணம் அப்படின்னா நாம் சொன்னது தான், இந்த 50ன்ற லெவலும் இந்த 73ன்ற லெவலும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் unable to reach sustain then PE take opportunity remember that அப்படின்றதையும் உங்களுக்கு 7:02 அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன நம்ம ஊரில் ஒரு 17 நிமிஷத்தில் சொல்லிட்டேன், சரிங்களா? 9:37க்குலாம் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டேன். டெலிகிராமில் போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த 24,050 24,073 ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்றதையும் இது போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 2 டார்கெட் வந்து அந்த 73 லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் எங்கே பாருங்கள் 24,116 126 லெவலில் போய் ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். மார்க்கெட் இன்றைக்கி 135ன்ற லெவலில் ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான், சரிங்களா? அதையும் நான் குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி 24,000 கால் ஆப்ஷனுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வருவோம் 192க்கு மேலெலாம் வரான் அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போதே வந்து 170 150 இருக்கும்போதே நான் வந்து பை பண்ண சொல்லிட்டேன் உங்களை. ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து நிஃப்டி சார்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். 24,135 இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து 24,063 இருக்கும்போதே நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அப் சைடில் வரலாம் 135, டவுன் சைடில் அதையும் தாண்டி போனால் தான் 206ன்றது தந்துருந்தேன். அதே டவுன் சைடில் பாருங்கள் 24,013 23,987 23,960 926 அப்படின்ற லெவல் தந்திருக்கேன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த 926 வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த 900 இங்கே பாருங்கள் கோடு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
ஏன்னா நான் தந்த அந்த சார்ட் வந்து மொபைலில் போட்ட சார்ட்டுங்க. அதனால் வந்து டான் அக்கௌண்ட்டில் இது ட்ரேடிங் சார்ட். இதில் இந்த லைன் இருக்காது. இது வந்து நான் மொபைலில் போட்டேன். சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இது வந்து இந்த டான் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், இது டான் அக்கௌண்ட்டு, இது வந்து ட்ரேடிங் சார்ட். அதனால தான் அந்த கோடு வந்து இங்கே மாறுபடுது. சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த 926 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கான். சரிங்களா? ஸோ மொபைல் சார்ட்லேருந்து நம்ம அந்த போட்ட லெவல் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? திரும்ப ஒரு ரிமைண்டர், ஜென்டல் ரிமைண்டர், நம்ம சேனல் பார்த்து நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு நினச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பல எளிய நடுத்தர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ என்னென்னா இந்த டெலகிராமில் நம்ம பார்த்த மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? 63லேருந்து மேலே போனது 135. சரிங்களா? இதில் ஒரு 70 பாயிண்ட் அப்சைட் நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி திரும்ப ஃபால் ஆனவன் இந்த 926 வரைக்கும் வந்தான். ஒரு 80 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சென்செக்ஸில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு நண்பரும் ஷேர் பண்ணியிருந்தார். சரிங்களா? வாழ்த்துக்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் டவுன் சைட் லெவல். இதில் ஒரு 80 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த 63 லெவல்லேருந்து திரும்ப ஃபால் ஆகும்போது இந்த 926 வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாமே நான் போட்ட லைன் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே இருக்கும் பாருங்க, எதுவுமே மாறி இருக்காது. சரிங்களா? ஸோ கைஸ், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போது நான் வந்து சில்வரில் வந்து இன்றைக்கி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ காலையில் ஒரு செஷனில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன். சில்வரில் அரௌண்ட் ஒரு $70 $72 வந்து ப்ராஃபிட் பண்ணேன். அடுத்து க்ரூட் ஆயிலில் வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு வந்து 0.02 லாட் எடுத்திருந்தேன். அது எனக்கு லாஸ், ஒரு $50 வந்து லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து சில்வரில் ரீஎன்ட்ரி வந்து மதியத்துக்கு மேலே கிடச்சிது. ஸோ அதில் ஒரு ரீஎன்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பொசிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஒரு $50 கிட்ட வந்து ப்ராஃபிட்டில், $50லேருந்து $60 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கான். ஸோ இது வந்து அப்கமிங் டேஸ்க்கான சில்வரோட லெவல்ஸ். சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி இந்த லெவல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து திரும்ப நல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புகிறேன். சரிங்களா? இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டவுன் சைட் லெவலும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு வந்து இந்த சேனலில் பிரேக் பண்ணால் அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பையிங் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த இடம் 62,680 அப்படின்ற 62.680. சரிங்களா? இந்த லெவலில் வந்து அவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாலே நல்ல ஒரு மூவ் வந்து அப் சைடில் எதிர்பார்க்கலாம் சில்வர். அதே மாதிரி கரன்சிலேயே நிறைய ஓப்பனிங் வந்து நான் ஒரு 4 கரன்சி வந்து ஈரோ, டாலர் அண்டு யூஎஸ்டி வித் கனடியன் டாலர், அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 கரன்சியும் வாங்கி வச்சுருக்கேன். 2 பை 2 செல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ தான் அதை பற்றி நான் ஃபாரெக்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் தான் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க இந்தியன் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணுன்னா மேத்தமெட்டிக்கல் முறையில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9941886630. சரிங்களா? இந்த என்னோடய சேனலில் என்னோடய பிக்சர் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தரோம். நம்ம யாரையும் கம்பல் பண்ணி சேருங்கன்னு சொல்கிறது கிடையாது. நம்ம அதர்வைஸ் நான் ஃப்ரீயாக தான் எல்லா டேட்டாஸும் தந்துட்டுருக்கேன். ஸோ கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கோங்க கைஸ். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு மூவ் வந்து புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு புட்டு வந்து நமக்கு நல்ல ஒரு மூவ் தந்திருப்பான் இன்றைக்கி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் வரும். நம்ம சொன்ன லெவல்லேருந்து பார்த்துக்கோங்க, 24,000 வச்சுக்கோங்க. ஒரு 80 பாயிண்ட் வந்து நமக்கு சாலிடாக கிடச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி அப் சைடில் வந்து காலையில் வந்து நாம் சொன்னது ஓப்பன் ஆனதுக்கு மேலே இந்த லெவல்லேருந்து 900 சம்திங் நம்ம போட்ட லெவல் வந்து
984, அதுக்கு முன்னாடியே வந்து 898. ஓகே 984. ஸோ இங்கேருந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு அப்சைடில் ஒரு 148 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ வந்து 150 ப்ளஸ் ஒரு 80 சரிங்களா. ஸோ 230 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் சாலிடாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் கம்பைண்டு ஃபிபனாச்சி கம்பைண்டில் தரக்கூடிய இந்த லெவல்ஸோட அக்யூரசி பார்த்துக்கோங்க. நம்ம தரக்கூடிய மேத்தமேட்டிக்கல் முறையில் தரக்கூடிய லெவல்ஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வாங்க இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,962 சரிங்களா. இப்போ வந்து அவங்க தந்திருக்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இங்கே இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஆக்டிவ் கான்ட்ராக்டே வந்து மொத்தமாக இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பதிலாக இண்டெக்ஸ் ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணணும் கைஸ். ஸோ இப்போ வந்து புட் ஆப்ஷன் தந்திருக்காங்க 24,000, அதே மாதிரி 24,000 கால் ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரைடாக தந்திருக்காங்க. 24,000 கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்ல ஒரு டிகே. ஸோ இவன் பாருங்கள் 40% புட் ஆப்ஷனில் வந்து டிகே பண்ணியிருக்கான். ஸோ 24,000 கால் ஆப்ஷனில் ஒரு 8% வந்து டிகே பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் கால் ஆப்ஷனில் வந்து அப்சைடில் மார்க்கெட்டோட ரேஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவன் நாளைக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே, அதாவது இவனோட க்ளோசிங் ப்ரைஸ் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இவன் வந்துட்டாலே இவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு அர்த்தம். 120லேருந்து 150 ரூபாய்க்கு மேலே கால் ஆப்ஷன் வந்துட்டாலே அவன் ஸ்ட்ராங்காக வரான்னு அர்த்தம். இன்னொன்று, இவன் வந்து 150 ரூபாய்க்கு கீழே விட்டு தராமல் இருக்கான் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இவனோட ஹை அவனை தக்க வச்சுக்கிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் நல்ல ஒரு ஃபால் தந்துடுவாங்க சரிங்களா. மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரெண்டு க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்சு கிடைக்கும். 273 அப்படின்ற ஒரு லெவல் கிடைக்கும். அந்த 273 நீங்கள் வந்து கால் சைடில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 24,273 அப்சைட் லெவலாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து 300ன்னு வச்சுக்கிட்டா கூட வந்து 23,700 அப்படின்ற லெவல் வரைக்கும் 730 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து மினிமம் ரேஞ்சாக இருக்கும். ஒயிட் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸோட காலோட ப்ரீவியஸ் க்ளோஸும் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 380 பாயிண்ட் வராங்க. 400ன்னு வச்சுக்கிட்டா கூட கால் சைடில் 24,400, புட் சைடில் வந்து 23,600 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒயிட் ரேஞ்சில் சரிங்களா. ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான லெவல்ஸு. ஸோ இந்த ஹை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே அதாவது புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 153, இதுக்கு மேலே யார் நிலைப்படுறாங்களோ அவங்க தான் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து லீட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் நாளைக்கு என்னாகும், ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறிடும். புரியுதுங்களா. எஸ்டர்டே க்ளோஸ், அதாவது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எஸ்டர்டே க்ளோஸ், நேற்று இருந்த க்ளோஸ் சரிங்களா. இப்போ இந்த 153 புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறிடும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி முடிஞ்சதுனால இது க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி இங்கே இருக்குது, நாளைக்கு இது அப்படியே இந்த இடத்துக்கு மாறிடும். புரியுதுங்களா. ஸோ பிகினர்ஸ் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் தந்திருக்க வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. லிங்க்கு நிறைய பேர் தெரியலன்றீங்க. இந்த தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் இந்த சேனலில் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் போட்டு இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், MOREன்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸை ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டவுன் சைடில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த லிங்க் உங்களுக்கு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜோ இல்லை காலோ பண்ணுங்கள். கால் பண்ணிங்க நான் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா சப்போஸ் நான் அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் தருவேன். எத்தனை பேர் கால் பண்ணாலும் என்னால் முடிஞ்ச ஃபீட்பேக்கை நான் தந்துட்டு தான் இருப்பேன். மெசேஜ் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. ஸோ யாரும் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் இழந்த காசை மீட்டெடுக்கணும், ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரும் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. பிளைண்டாக மார்க்கெட்டை பற்றி தெரியாமல், கால்னா என்ன புட்டுனா என்னன்னு தெரியாமல், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல்
யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் கடன் வாங்கியோ, நீங்கள் வந்து வேறு எதாவது ப்ளட்ஜ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ரிவெஞ்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி யாராவது வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நபர்கள் யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்ற சீரியஸாக நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ சும்மா என்கொயரி பண்ணிவிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்றவங்கலாம் யாரும் என்னை காண்டாக்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து யாரை ஃபாலோ பண்ணுமோ நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யார்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கணுமோ கற்றுக்கலாம். என்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது கைஸ். ஓகே, என்னோட நிறைய மேதாவிகள், அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஒரு கற்றுக்குட்டி தான், உங்களை மாதிரி நானும் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ நான் பெரிய ஆளுன்னு நான் என்றைக்கும் சொல்லிக்க மாட்டேன், சரிங்களா? அப்படி சொல்லிக்கவும் விருப்பப்படல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், அவ்வளோதான், சரிங்களா? பட் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டனோ, என்னெல்லாம் தப்பு பண்ணனோ அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சொல்லி தந்துடுவேன். ஸோ யாருமே வந்து எடுத்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது, அனுபவத்தில் எல்லாம் கற்றுக்கிறது தான், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்சைடில் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போவாங்க. அதே 24,050ன்ற லெவல் நாளைக்கு வந்து திரும்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருப்பாங்க. 24,000லேருந்து 24,050 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக சேம் நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணோமோ அந்த லெவல் தான். சரி, கொஞ்சம் லெவல் அந்த லெவல் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அந்த லெவல் கொஞ்சம் இங்கே மாற்றலாம். இந்த கோடை கொஞ்சம் தூக்கி இங்கே மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்சைடில் நம்ம தந்த அதே லெவல்ஸ் தான் அப்படியே மேலே இருக்க போகிறாங்க. டவுன் சைடில் வராங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எஸ்டர்டே இருந்த லோவிலேருந்து ஸோ இன்னைக்கு ஹை வச்சிங்கன்னா அது ஒரு 50% லெவல் கிடைக்கும். அந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 0.5 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எல்லோ பாக்ஸை நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ எல்லோன்றது ஒரு அலர்ட், சரிங்களா? ரெட்டும் ஒரு சிக்னல் மாதிரி, அது அலர்ட் மாதிரி, இது ஒரு அலர்ட். டவுன் சைடில் இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதாவது இந்த லெவல், அதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். எல்லோ கலர் 23,933 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே ஃபால் ஆவாங்க. ஃபால் ஆனாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வருவாங்க. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. 23,825. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 808 800ன்ற லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 800லேருந்து 820 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். 825 இருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் லெவல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், இந்த ஒரு பாட்டம் சப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம மார்க் பண்ணுற லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுன் சைடில் வராங்க அப்படின்னா இன்னும் 774 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 738. ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 527 627 நினைக்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. 627. ஓகே கைஸ், எக்ஸ்ட்ரீமாக வந்து நாளைக்கும் வந்து வேரியஸ் வராங்க அப்படின்னா இப்படி தான் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்து ரீடச் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே கைஸ், ஐ ஹோப் ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த ஜோனுக்குள்ளே பிரேக் ஆகிற வரைக்கும் ட்ரேட் எடுக்காது. இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும்போது சப்போஸ் திரும்பவும் நாளைக்கு மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வராங்க அப்படின்னா இங்கே 24,014லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. 24,078. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே திரும்ப ஒரு கன்சால்டேஷன் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேடு கால் சேல் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 24,091 இல்லைன்னா 24,078க்கு மேலே நீங்கள் கால் சைடில் ட்ரை பண்ணலாம். புட் சைடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லோ பாக்ஸை உடைச்ச உடனே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லெவலில் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே 23,933 பிரேக் பண்ணதுமே நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். ஸோ சின்னதாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது 924, சரிங்களா?
ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு தேதி 10 ஜூலை. சரிங்களா? நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் இதுதான். ஸோ நாளைக்கு காலையில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு லைவில் வரேன். அதே மாதிரி அந்த கால்குலேஷன் லெவல்ஸ் தர முடிஞ்சால் தரேன், இல்லைனா இந்த லெவல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.